Hi everyone, welcome to SR Academy. STET 2014. சார் இதுக்கு முன்னாடி STET நடைபெற்றிருக்கா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. ஆமாம், 2014 ஒரு STET எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்களுக்காக நடைபெற்றிருக்கு. அந்த கொஷின் பேப்பரை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் மேத்தமெட்டிக்ஸில் முதல் 15 கேள்விகள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இது மீதமுள்ள 15 கேள்விகள் பார்ட் 2 இந்த வீடியோ போடப்படுகிறது. வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கணக்குகள் நிறைய இருக்குது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடணும் அப்படின்றதையும், தேவையான இடங்களில் ஷார்ட்கட் ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணி போடணுன்றதையும் சொல்கிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். 16வது கேள்வி, 9993 இன்ட்டு 10,007 இது ரெண்டுத்தையும் பெருக்க சொல்கிறாங்க. நாம் நேரடியாக பெருக்கியும் போடலாம், தவறில்லை. ஆனால் வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாம் எப்படி எழுதலாம், 10,000 - 7ன்னு எழுதலாம். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு இருக்கிறத இன்ட்டு அதுக்கு அடுத்தது இருக்கிறத 10,000 + 7ன்னு எழுதலாம். ஓகேவா, இது புரிஞ்சு போச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா a - b இன்ட்டு a + bன்னு இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் a² - b² வரும். அப்போ 10,000² - 7². 10,000 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 4 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 1 போட்டு 8 0 போடணும். ஸ்கொயர் பண்ணால் 4 0 8 0வாக மாறிடும். 8 0. 7 ஸ்கொயர் என்பது 49. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், அவ்வளோதான் கேள்வி. ஸோ முதல்ல இது 1 5 9 எத்தனை தடவை 9 வருதுன்னா 6 தடவை. ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒருவர் 5 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி சென்று பின் 12 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி செல்கிறார் எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து அவர் எவ்வளவு தொலைவில் சென்றிருப்பார்? ஸோ நமக்கு தெரியும், வடக்கு கிழக்கு எப்படி குறிப்போம், மேலே இருக்கிறது நார்த்துன்னு வச்சுக்கோங்க, இதை ஈஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறீங்க. அவர் 5 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி செல்கிறார். கிழக்குனா இந்த சைடு தானே. ஸோ இது எவ்வளோ, 5 கிலோமீட்டர். அடுத்தது அங்கேருந்து வடக்கு நோக்கி திரும்புகிறார், மேல் நோக்கி திரும்புகிறார். அங்கே எவ்வளோ போகிறாரு, 12 கிலோமீட்டர் தூரம் போகிறார். ஸோ 12. இப்போ அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து இப்போது இருக்கிற தூரம் எவ்வளவு, இதுதான் கேள்வி. இப்போ இது பித்தாகரஸ் தேற்றத்தின் அடிப்படையில் நாம் இதை பார்க்குறோம். இது ஒரு செங்கோண முக்கோணம். இதில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த டிஸ்டன்ஸை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா x² = 5² 25 + 12² 144. ரெண்டுத்தையும் கூட்டினா 169. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பக்கமும் ரூட் எடுக்கிறோம். அப்போ x = 13. 13 13ஆல் பெருக்கினா 169 வருது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 138வது கேள்வி, ஒரு வகுப்பில் 75% மாணவர்கள் ஆங்கில பாடத்திலும் 60% மாணவர்கள் கணித பாடத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 25% மாணவர்கள் 2 பாடங்களிலும் தோல்வி அடைந்து விட்டனர் எனில் வகுப்பின் தேர்ச்சி விழுக்காடை கண்டுபிடிக்கணும். ஆங்கில பாடத்தில் பாஸ் பண்ணவங்கள ஏன்னு வச்சுக்கிறோம். அதே போல் கணித பாடத்தில் பாஸ் பண்ணவங்கள பின்னு வச்சுக்கிறோம். ஆனால் 25% மாணவர்கள் 2 பாடங்களிலும் தோல்வி அடைந்துள்ளனர். அப்போ 2 பாடத்துலேயும் தோல்வி அடைந்தவங்க 25%னா ஏ சேர்ப்பு பி 100லேருந்து இந்த 25 கழிச்சிடுறோம். அப்போ என்ன வரும், 75ன்னு வரும். இப்போ நாம் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். அதாவது 2த்துலேயும் பாஸ் பண்ணவங்களோட சதவீதம் கண்டுபிடிச்சாதான் அந்த வகுப்பின் தேர்ச்சி சதவீதம் தெரியும். 1த்தில் ஃபெயில் ஆனால் கூட அவங்க ஃபெயில் தானே.
ஸோ ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 75 இஸ் ஈக்குவல் டு 75 ப்ளஸ் 60 மைனஸ் ஏ வெட்டு பி. ஸோ ஏ வெட்டு பியை சால்வ் பண்ணும்போது 75 0 ஆகிடுது. இது இந்த 60 அந்த பக்கம் போகும்போது அப்படியே வந்துடுது. அப்போ ஏ வெட்டு பி என்பது 60. ஸோ எத்தனை சதவீதம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 60% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 139. ஒரு எண்ணிலிருந்து 1/2 கழித்து பின் 1/2 பெருக்க 1/8 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதிலிருந்து 1/2 கழிக்கிறாங்க. பின் வந்த ஆன்சரை என்ன பண்ணுறாங்க, 1/2 பெருக்க நமக்கு என்ன கிடைக்குதான், 1/8 கிடைக்கிறது. அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1/8. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது முக்கியம். இதை ஃபார்ம் பண்ணிட்டா ஈஸி. ஓகேவா? இப்போ இந்த கேன்சல் பண்ணுறோம். 1 2 4 2 8. இப்போ எக்ஸ் மைனஸ் 2 1/2ன்னு இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 1/4. இது இந்த பக்கம் போகுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/2 காலும் அரையும் முக்கால் 3/4. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றிருக்கிற அதே கேள்வி அப்படியே கேட்டாங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0, பூஜ்ஜியத்தின் தலைகீழி என்ன? பூஜ்ஜியத்துக்கு தலைகீழியே கிடையாது. 1/0ன்னு இருக்குது சார் அப்படின்னு யாருக்காவது தோணலாம். ஆனால் 1/0 இதற்கு மதிப்பே கிடையாது. அதனால் பூஜ்ஜியத்துக்கு தலைகீழி கிடையாது. 141. ஸோ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருசாக இருக்குது, ஃபுல்லாக டெசிமலில் இருக்குது. 9.6 × 9.6 × 9.6 மைனஸ் 5.4 × 5.4 × 5.4 டிவைடட் பை 9.6 இது மாதிரி இவ்வளோ பெருசு. இது எல்லாத்தையும் பெருக்கி கழித்து வகுத்து எந்த காலத்துக்கு போடுறது. ஆனால் ஷார்ட்கட் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எப்படின்னா 9.6 நாம் ஏன்னு வச்சுக்கிறோம், 5.4 பின்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இது எப்படி ஆகுதுன்னா, இது ஏ கியூப் 3 தடவை பெருக்கியிருக்காங்க இல்லையா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இது 3 தடவை பெருக்கியிருக்காங்க டிவைடட் பை இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இது ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது ஏ மைனஸ் பி. இப்போ பாருங்கள், ஏ என்பது 9.6 மைனஸ் பி என்பது 5.4. இதை நாம் மைனஸ் பண்ணி போட்டோம்னா 6ல் 4 போனால் 2, 9ல் 5 போனால் 4, 4.2. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதை நாம் சுருக்கமாக எப்படி சொல்லணும்னா, இது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. இதில் இருந்து 9.6 5.4 கழிச்சிடுங்க. இதை மட்டும் செய்யுங்க, ஆன்சர் வந்துடும். இதுதான் ஷார்ட்கட். அடுத்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எஸ்ஆர் அகாடமியில் ரேப்பிட் டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது வர 7ஆம் தேதியிலிருந்து துவங்குது. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேபிட் டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன். இதில் மொத்தமாக 23 தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு தேர்வுலையும் 50 மதிப்பெண்கள் கணிதத்தில் மட்டுமே கேட்கப்படும். அதில் 20 தேர்வு என்ன எப்படி நடைபெறும் அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் புக் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஸ்கூல் புக்கு, பள்ளிக்கூடத்து ஸ்கூல் புக்கு, அந்த ஸ்கூல் புக்கில் இருந்து சிலபஸ் பிரிக்கப்பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்
டெஸ்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். முன்கூட்டியே சிலபஸை சொல்லிடுவோம். அந்த சிலபஸில் இருந்து மட்டுமே 50 கேள்விகள் எடுக்கப்படும். இதே மாதிரி 20 தேர்வுகள் 6வதுலேருந்து 10வது வரை நாங்கள் நடத்துகிறோம். ஸோ இந்த 20 தேர்வு முடிஞ்ச பிறகு 3 ஃபுல் டெஸ்ட்டு நடத்துகிறோம். ஸோ இதை மட்டுமே அட்டன் பண்ணால் போதும், உங்களுக்கு சிலபஸ் ஈஸியாக கவர் ஆகிடும். ரிமெம்பர், இருக்கிறதுலே பெரிய சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் தான். அடுத்த 23 நாட்கள் 23 நாளில் ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிடும். நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணாலே போதும். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 142 முதல் 11 ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல். ஸோ ஒற்றைப்படை இயல் என்னன்னா 1 2 வருமா? வராது, அது இரட்டை எண். அப்போ நம்ம ஒற்றை எண் ஆடு நம்பர்ஸை மட்டும் போடுறோம். 1 3 5 இதே மாதிரி முதல்ல 11 நம்பர் வரைக்கும் கூட்டி எழுதணுமா? கூட்டி எழுதலாமா? எழுதாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா n². n என்பது எத்தனை இயல் எண்கள் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். which is equal to 11² which is equal to 121. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. செம ஈஸியே. சும்மா அடிக்கடி கேட்குற கேள்வி தான் இது. பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுதல். பின்னங்களை கொடுத்துட்டு ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா, முதல்ல நம்ம இதை மீசியமாக எடுத்து போடணும். கொடுத்துருக்கிற பின்னங்களை நல்லா உற்று நோக்கினா 3 பின்னங்கள் மைனஸில் இருக்குது, ஒரு பின்னம் மட்டும் ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்கிற பின்னத்தை விட்டுருங்க, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரியது தான் ஏறு வரிசையில் கடைசியாக வரப்போகுது. மீதி இருக்கிற 3 பின்னங்களையும் நான் பார்க்குறேன். இதில் பகுதி டினாமினேட்டர் 4 6 24. இது 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஆப்வியஸ்லி 24 தான். எப்படி சார் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா 4ஆம் வாய்ப்பாட்லேயும் 24 வருது, 6ஆம் வாய்ப்பாட்லேயும் 24 வருது. ஸோ இது மாதிரி எல்லாமே ஒரே வாய்ப்பாட்டில் வருதுன்னா பெரிய எண்ணு தான் எல்சிஎம். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தானா வகுத்தல் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ அடியில் நம்ம 24 எல்லா நம்பரையும் மாற்றணும். அப்போ முதல் நம்பரை என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் 6ஆல் பெருக்கிறேன். ஸோ என்ன வருது, 6 3 18 மைனஸ் அப்படியே போட்டாச்சு, டிவைடட் பை 24 வந்துடுச்சா. ரெண்டாவது இது 6 இருக்குது, இதை எதால் பெருக்குனா 24 வரும், 4ஆல் பெருக்குங்க. மைனஸ் 20 பை 24. மூணாவது அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா 24 தான் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த 3 நம்பர்லே ஏறு வரிசை என்றால் முதலில் மிகச்சிறிய நம்பரை எழுத வேண்டும். ஏறு வரிசை எறும்பு மிகச்சிறியதாக இருக்கும், அதனால் மிகச்சிறிய நம்பரை எழுதுங்க. கொடுத்துருக்கிறதுலே மிகச்சிறிய நம்பர் எது, -18 கிடையாது. ஏன்னா மைனஸில் வந்தால் -20 தான் மிகச்சிறிய எண். முதல்ல -20 பை 24, -19 பை 24, -18 பை 24. அதுக்கப்புறம் ஒன்று விட்டுட்டு போனது 7 பை 12. ஸோ -20 பை 24 என்பது எது, -5 பை 6. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்விங்க, அவசரப்பட்டு தப்பு பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது சின்னது -19 பை 24. அதுக்கடுத்தது சின்னது -18, அது என்னது இங்கே -3 பை 4. அதை விட சின்னது 7 பை 12. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது, இதே வரிசையில் -5 பை 6 இதோ இருக்கு. அடுத்தது ஆப்ஷன் பியில் தான் சரியான விடை இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. கூட்டு சராசரி கணக்கு இல்லாமல் எந்த வித காம்படிட்டிவ் எக்ஸாமும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 நம்பரை வரிசையாக கொடுத்துட்டு இதனுடைய சராசரி 0.22ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ வேலை. சரி, ரைட்டு. இப்போ சராசரி இருக்குல்ல, சராசரியில் இந்த 10 நம்பரையும் கூட்டினா மொத்தம் எவ்வளோ வரும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. சராசரி இன்ட்டு எண்ணிக்கை விச் இஸ் ஈக்குவல் டு, சராசரி கணக்கில் கொடுத்துருக்காங்க 0.22 இன்ட்டு எண்ணிக்கை 10 நம்பர் கொடுத்துருக்காங்க, 10ஆல் பெருக்கிறேன். அப்படி பெருக்குனா 2.2. ஓகேவா, 2.2. இப்போ
இதில் எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்படி என்ன கூட்டினா என்ன வருதுன்னா இது எல்லாத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு 2 வருது, 2.0. ஸோ இந்த ஒன்றுத்தை மட்டும் கழிக்கும் பொழுது நமக்கு என்ன வருது, 0.2 வருது. ஸோ மொத்தத்தில் இருந்து மீதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு தொகை இருக்குது பாருங்கள், அதுதான் எக்ஸு. எக்ஸோட வேல்யூ 0.2. 145. இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல், டிஎன்டிஇடி தேர்வுக்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு மட்டும் எங்ககிட்ட மொத்தம் 12 கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக இருக்குது. இது எல்லாமே இதற்கு முன்னாடி நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி 5 சப்ஜெக்ட்டுமே இருக்கும். அதுவும் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமை பற்றிய ஃபியர் போயிடும். கம்ப்ளீட்டாக நீங்கள் எதெல்லாம் வரும்ன்றதை தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. 145. ஒரு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் மூலம் கார்ட்டீசியன் தளத்தில் வரையப்பட்ட முக்கோணத்தின் வகையானது. படத்தை பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். எக்ஸ் அச்சில் 2√3, இந்த டிஸ்டன்ஸ் என்ன 2√3. ஒய் அச்சில் கிடையாது, ஏன்னா அது 0ன்னு போட்டாங்க. அதே மாதிரி ஒய் அச்சில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2√3. எக்ஸ் அச்சுக்கும் ஒய் அச்சுக்கும் இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம், இருசம பக்க முக்கோணம். எங்கே இருக்குது, இங்கே பார்த்த உடனே இருசம பக்க முக்கோணம்னு நமக்கு தோணும், ஆனால் அது தப்பு. இன்னொரு ஆப்ஷன் பாருங்களேன், இருசம பக்க செங்கோண முக்கோணம் என்பது தான் சரி. 146. கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.99. 9க்கு மேலே பார் போட்டால் என்ன அர்த்தம், 0.999ன்னு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது 1க்கு சமம் சொல்கிறாங்க. ஆமாம், இது 1க்கு சமம் தான், புக்கில் இருக்குது, அதுமாதிரி இந்த கணக்கு இருக்குது. அடுத்தது, ஒரு வீதமுறா எண்ணை P/Q என்ற வடிவில் எழுத முடியாது என்பதும் சரி. அப்புறம் ஆப்ஷன் சி, ஒரு மிகை முழுவின் வர்க்கமூலம் எப்போதும் விகிதமுறா எண்ணாகும் என்பது உண்மை அல்ல. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, திருப்பி படித்து பாருங்க, இதுவும் சரி. அடுத்தது, இது சரியானது அல்ல. முழு வர்க்க எண் அல்லாத எந்த ஒரு மிகை முழுவின் வர்க்கமூலமும் ஒரு விகிதமுறா எண்ணாகும் என்பது உண்மை அல்ல. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 147. 19 டிவைடட் பை 512√1/3 625√1/2. ஸோ இந்த தசம விரிவு முடிவுறுமா, முடிவுறாதா, முடிவுறாதுன்னா சுழல் தன்மை உடையதா இல்லை சுழல் தன்மையற்றதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது புக்கில் இந்த மெத்தட் கணக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பகுதியை மட்டும் பார்க்கணும், ஃபுல்லாக வகுக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ பகுதியை நாம் 2m × 5n வர வச்சிட்டோம்னா அது முடிஞ்சிடும். அப்படி வராமல் 3 பவரில் வந்தாலோ இல்லை வேறு எந்த பகா எண் 7 பவரில் வந்தாலோ அது முடிவுறாது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஈஸியாக கணக்கு போட போகிறோம் பாருங்கள். 5/12 என்பது என்ன, 512 என்பது 8 கியூபை குறிக்கும், 625 என்பது 25 ஸ்கொயரை குறிக்கும். அப்போ கொடுக்கப்பட்டிருப்பது 19 டிவைடட் பை 512க்கு பதிலாக 8 கியூப்னு போடுறேன், டு த பவர் 1/3 இன்ட்டு 625க்கு பதிலாக 25 ஸ்கொயர்னு போடுறேன், டு த பவர் 1/2. இங்கே 3, இங்கே 2. ஸோ 3யும் 3யும் அடுக்கின் அடுக்கு பெருக்கும் பொழுது என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. அதே போல் இங்கேயும் கேன்சல் ஆகிடுது. அப்போ கீழே என்ன இருக்குது, 8 இருக்குது, 25 இருக்குது. அப்போ 8 எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதலாம், 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம், அவ்வளோதான். இது 19 பகா எண். இது மேலேயும் கீழேயும் அடிபடாது. இப்போ கீழே இருக்கிறத பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன கண்டிஷன் மாதிரி 2m × 5n என்ற படியில் வந்துடுச்சு.
அதனால் இது முடிவுற்றது. ஸோ ஈஸியாக இருக்கா? புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்னு மெசேஜ் போடுங்க. அப்படி நிறைய மெசேஜ் வர பட்சத்தில் தான் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ இதே டாப்பிக்கில் போடுவேன். இதுவரை டிஎன்டிஇடி சம்பந்தமாக நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? ரொம்ப ஈஸிங்க. டிஎன்டிஇடி அப்படின்னு ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க. ஃப்ரீயாகவே போட்ட அத்தனை வீடியோக்களும் டாபிக் வைஸாக போட்டிருக்கோம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். இது எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு அனுப்பி வச்சுடுவோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் எடுங்க, டிஎன்டிஇடின்னு டைப் பண்ணி இந்த மெசேஜ் பண்ணிவிடுங்க இந்த நம்பருக்கு. அவ்வளவுதான். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் y மைனஸ் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல நம்ம ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா ப்ராக்கெட்டில் இருந்து வெளியே எடுத்துருவோம். 10y + 3 மைனஸ் 10x அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 ப்ராக்கெட்லேருந்து வெளியே வரும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 9y மைனஸ் 9x. ஸோ எக்ஸ் ஒய் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு போக போகிறோம், நம்பரெல்லாம் ரைட் சைடு கொண்டு போக போகிறோம். ஸோ 10y இந்த 9y இந்த பக்கம் வருது, மைனஸ் 9y மைனஸ் 10x ப்ளஸ் 9x இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போது ப்ளஸ் 7 மைனஸ் 3. இப்போ இது ரெண்டுங்க மைனஸ் பண்ணால் வெறும் y மைனஸ் 10x மைனஸ் 10x ப்ளஸ்ஸு 9x. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிளை போடுறோம். 10ல் 9 போனால் 1, அப்போ வெறும் எக்ஸு. y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இன்னும் 2 கணக்குகள் மட்டுமே உள்ளது. இதுவரை கடைசி வரை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவரின் விடாமுயற்சியும் பாஸ் பண்ணணுன்ற எண்ணத்தையும் மிகுந்த அளவில் பாராட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் கைத்தட்டிக்குங்க. சூப்பர். அடுத்தது 149. இ என்பது எக்ஸ்பொனன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பொனன்ட் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர். ஆப்ஷன் பி தான் சரி. கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இதை கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல இது என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டினா கரெக்டாக 2.0 வருது. 2ன்னு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இன்ட்டு 2 இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதிலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா 0.04 0.4ன்னு போட்டுறாதீங்க. நல்லா கழிச்சு பாருங்கள். 1.02 0.98. இதை நம்ம கழிச்சோம்னா 12ல் 8 போனால் 4, இங்கே 9 இருக்கும். 0.04 தான் வரும். டிவைடட் பை 16 விச் இஸ் ஈக்குவல் டு 2ஆல் பெருக்கும் பொழுது 0.08 டிவைடட் பை 16. மேலேயும் கீழே 100ஆல் தானே பெருக்குவோம், 100ஆல் பெருக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 8 பை என்னது 16 × 100. 1 8 2 8 16. அப்போ 1/200ன்னு வருது. இதை நாம் வகுத்து பார்க்குறோம். 1 200ஆல் வகுக்கிறோம். 0.10. திரும்பவும் அடங்கலை, ஒரு 0 போடுறோம். 100 அப்பயும் அடங்கலை, இன்னொரு 0 போடுறோம். 1000. இப்போ 5 200 1000. ஸோ ஓகேவா? 0. ஓகே. ஸோ 0.005 ஆப்ஷன் சி தான் சரி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.